ஹலோ மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ எம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எஃப்எஃப் ஜிமினோட சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அது ஒன் சாட்டுன்னு போட்டு அப்படியே இருக்குது. ஸோ அன்வில்லிங் மேரேஜ் வித் மாமா தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைடா. இன்றைக்கி ஏதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஓகேவா? அண்ட் வந்துட்டு புதுசாக பார்க்குறாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்போனா. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகி அப்படியே அழுது உங்கள் வாய்ஸ் அதெல்லாம் அப்படியே முடங்கி போயிட்டு நீங்கள் அப்படியே காரில் வரும்போது படுத்து தூங்கியிருப்பீங்க ரியா மேலே. ஸோ ரியா உங்களை படுக்க வச்சுட்டு அவளுமே ரொம்ப உங்களை பற்றி ஃபீல் பண்ணுவாள். ஸோ அவளுமே வந்துட்டு படுத்திருப்பா. அதோடு முடிச்சிருந்தோம். லெட்ஸ் கண்டினியூ த பார்ட். ஐ திங்க் 6ன்னு நினைக்கிறேன். 6 7 நினைக்கிறேன், தெரில. ஸோ வந்துட்டு இப்போ வந்து காலையில் வந்துட்டு ஒரு 8 o'clock பக்கம் ஆகுது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஃபோன் ரிங் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ரியா தான் எந்திரிக்கிறா. ரியா எழுந்துச்சிட்டு, வயன் 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 ஏந்திரடி. என்ன ரியா, ஓன் ஃபோன் தான் அடிக்குது, யாருன்னு பாரு. யாருன்னு பார்க்க வேண்டியதானடி, ஓன் ஃபோன் தானே, ஏஞ்சி பாருடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியா படுத்துட்றா. நீங்கள் ஏஞ்சி பார்க்குறீங்க. ஹலோ சொல்லுமா. என்ன பாப்பா ஊருக்கு வரேன்னு? ஐயோ ஊருக்கு வரணும்ல. இன்னைக்கு ஈவினிங் வந்துடுவோம்மா. ஆமாம், வரும்போது என் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வரேன். ஓ சூப்பர்டா. உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவளுக்கு ஓகே தானே? ஓகேம்மா. வில்லேஜுன்னு சொன்னியா? சொன்னம்மா. ஏம்மா? இல்லை, வில்லேஜ்னால் சிட்டி பொண்ணுங்களுக்குலாம் சில பேருக்கு பிடிக்காது, அதனால தான். ஓ அவளுக்கு அவள் விருப்பப்பட்டு தாம்மா வரேன்னு சொன்னான். ஸோ நான் ஃபஸ்ட்டு கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவளே தான் கேட்டேன், நானும் வரட்டான்னு. அப்புறம் தான் நான் கேட்டேன். ஓ சரி சரி. இன்றைக்கி ஈவினிங்லாம் வந்துடுவாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு ரியா எழுப்பிவிட்டு, ரியா எழுந்துரு ரியா. என்னாடி ஊருக்கு கிளம்ப ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாம்ல. சாரி வயன் டக்குன்னு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே சீக்கிரம் கிளம்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டு வந்துடுறீங்க. ஸோ 2 பேரும் கிளம்பிட்டு வந்துட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏர்போர்ட்டில் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃப்ளைட்டுக்கு. ஸோ ஃப்ளைட்டுமே வருது. 2 பேருமே கிளம்பி இந்தியாவுக்கு வந்துடுறீங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்துட்டு உங்கள் ஊருக்கு வந்துட்டு போகிறீங்க. உங்கள் ஊருக்கு போகும்போதே வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, உங்கள் ஊருக்கு போகிற உங்கள் ஊருக்கு எல்லைக்கு முன்னாடியே அவ்வளோ பசுமையாக இருக்குது. ஸோ வில்லேஜ்னால் நார்மலாகவே தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ அவ்வளோ பசுமையாக இருக்குது. ரியா வந்து பார்க்குறா. வாவ் வயன், செம்மையாக இருக்கும் வயன் இந்த பிளேஸ். இந்த மாதிரி பிளேஸ்லாம் கொரியாவில் கூட நான் பார்த்ததே இல்லை. எப்படி பார்க்க முடியும்? அங்கே வில்லேஜ் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சா தான் உண்டு. அங்கே ஃபுல்லாகவே பில்டிங் இவ்வளோ தானே இருக்குது. பில்டிங் இருந்ததுனால தான் நீங்கள் வந்து படித்த தெரியுதுடி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு அங்கே அப்படியே பார்க்குறீங்க. ரியா வந்துட்டு அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அது ஒரு ஆச்சரியம் மாதிரி பார்த்துட்ருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, என்னடி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற போல்? ஆமாண்டி ரொம்ப அழகாக இருக்குது, கண்ணை இதுலேருந்து எடுக்கவே முடியல. இது வெறும் ட்ரையலாக தான், மெயின் பிக்சர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஆக்சுவலி நீங்கள் ஒரு கேப் புக் பண்ணி தான் போயிருப்பீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. நீங்களும் ரியாவுமே வந்துட்டு இப்போ உங்களோட ஊரையும் ரீச் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் ரீச் பண்ணோடனே நீங்கள் பார்த்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. அந்த இடத்துல வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருமே நிற்கிறாங்க உங்களுக்காக ஆர்த்தி தட்டு எடுத்துக்கிட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணுறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு வந்து எல்லாருமே உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரியா வந்து அப்படியே பார்த்துட்டு, என்னடா இப்போ தானடா வந்தா, அதுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. தென் வந்துட்டு நீங்கள் ரியா உங்கள் 2 பேருமே நிற்க வச்சு ஆரத்தி சுற்றி உங்கள் அம்மா ஊற்றிடுறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு ரியாவும் உள்ளே வரா. என்னவோ எனக்கு இதெல்லாம் அப்படி தான், மேலே வா என்னென்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ 2 பேருமே வந்துட்டு உங்கள் ரூமில் தான் தங்குறீங்க. உங்கள் ரூமில் திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் எல்லாமே வச்சுட்டு நீங்கள் தான் உட்காந்துட்ருக்கீங்க. என்னவோ இது
அதாவது அது ஆலங்கரசதுன்னு சொல்லுவாங்கடி. ரொம்ப தூரத்துலேருந்து வரதுனால எல்லாருக்கணும் நம்ம மேலே இருக்கும் திருஷ்டி பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓ! அப்படின்னு சொல்லும்போது கீழே இருந்து கூப்பிட்றாங்க. வயன் வயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதோ வரேன் பாருயா. ஹீ அதுக்குள்ளே டயர்டாக இருக்குது. இந்த ஊரை பார்க்கணுன்னு கேட்டல்ல. ஆமாம். உனக்கு இந்த ஊரை பார்க்கறதுக்கு முன்னாடி என் ஃபேமிலி சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் வரேன்னு. ஆமாம். அப்போ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் கூட்டிகிட்டு போனோடனே ரியாவும் கீழே வந்துடுறா. நீங்கள் 2 பேருமே உட்காந்துட்ருக்கீங்க சோஃபாவில். ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு எப்படி இப்படிலாம் பண்ணிச்சு, எப்படி இப்படிலாம் போணுச்சு உங்களோட இந்த லைஃப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா போச்சுமா, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி ரியாவையுமே வந்துட்டு அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியெலாம் சேர்ந்து ஒரு ஒயினோட ஃப்ரெண்டு, வெளியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரியே ட்ரீட் பண்ணல. ஸோ ரியாவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக அங்கே வந்துட்டு எல்லார் கூடயுமே பேசுகிறா, பழகுறா. அண்ட் தென் வந்துட்டு தென் நீங்கள் ஐயோ! தென் வந்துட்டு உட்காந்து எல்லாருமே சாப்பிட்றீங்க. ஒரு பெரிய டைனிங் டேபிள் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு உட்காந்து எல்லாருமே சாப்பிட்றீங்க. குட்டீஸு, பெரியவங்க எல்லாரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு, என்ன 2 பேரும் இப்படி சாப்பிட்றீங்க? நல்லா வாயில் வச்சு சாப்பிட வேணாமா? எல்லாம் கோழி கொத்துற மாதிரி கொத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு, அது இல்லை சித்தப்பா, என்னம்மா என்னது நல்லா வாயில் வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா வாயில் வச்சு ஊட்டுன்னு ஊட்டி விடுறாங்க. தென் வந்துட்டு நீங்களும் நல்லா சாப்பிட்றீங்க. ரியாவுக்குமே சேம் அந்த மாதிரி ஊட்டி விடுறாங்க. ரியா வந்துட்டு உங்களை பார்க்குறா. என்னடி? இல்லை, எங்கள் அம்மாவே ஒரு நான் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஊட்டி விட மாட்டாங்க. இங்கே இன்னமும் உனக்கு ஊட்டி விடுவாங்களா? ரியா, இங்கே நான் கல்யாணம் பண்ணிவிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போனாலுமே இவங்களோட பொண்ணு தானே, அதெல்லாம் இவங்க எனக்கு கூட்டி விடுவாங்க. ஓ வயன், பேசாமல் நான் உன் ஃபேமிலி கூட இருந்துறவா? அப்போ உங்கள் அப்பா அம்மா? ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்கில் சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock பக்கமாக ஆகுது. நீங்கள் ரூம்லேருந்து கீழே வரீங்க. அம்மா அப்படின்னு வரீங்க. ஸோ வந்துட்டு சொல்லு வயன். இல்லைம்மா, ரியா வந்து ஊர் சுற்றி பார்க்கணுன்னு கேட்டா. அவள் இது மாதிரி இது வரைக்கும் வில்லேஜ் பார்த்ததே கிடையாது. ஸோ சுற்றி பார்க்கணுன்னு கேட்டால் நாங்கள் போயிட்டு வரட்டா? மணி 6 ஆக போகுதுடிம்மா. மணி 5 தானே ஆகுது. நான் 6:30க்குள்ளெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறேம்மா. நிஜமா 6:30க்குள்ளே வராளா நீ? ஆமாம்மா, ப்ளீஸ்மா. சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடணும், புரியுதா? சீக்கிரம் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்ட் ரியா 2 பேருமே போகிறீங்க. ஸோ ரியா வந்துட்டு, உனக்கு தெரியும்ல என்ன இடம் எல்லாமே. ஏன்டி, இது என் ஊர், உன் ஊர் தான். இருந்தாலும் வந்து 3 வருஷம் பக்கம் ஆயிடுச்சே. ஓட்டாது என்ன, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு உங்களோட வயல்வெளிக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு நெல் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, நெல் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே காற்று போகும்போது என்னமோ அப்படியே அலையாக போகிற மாதிரி இருக்கும். அங்கே இருக்க அந்த தண்ணியிலையும் வந்துட்டு அந்த சவுண்டெல்லாம் நல்லா கேட்கும், அழகாக இருக்கும். ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு, நல்லா இருக்குடி இந்த சவுண்டு, இதை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே என்னமோ பண்ணுதா அப்படின்னு அவளும் சொல்கிறா. ஸோ வந்துட்டு அப்படியே உங்களோட தென்னந்தோப்புக்கு போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்க அண்ணன்ட்ட வந்துட்டு, அண்ணே ஒரு இளநீண்ணே அப்படிங்கிறீங்க. அவங்க வந்து பார்த்துட்டு, நீ முறுக்கு மீசை ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறீங்களா? அவர் வந்துட்டு, ஒயன் பாப்பா நீயா? ஆமாண்ணே, நான் தான். சின்ன வயசில் கூப்பிட்ட பேர் இன்னும் அப்படியே ஞாபகம் வச்சுருக்கேன். எப்படின்னா மறக்க முடியுங்க எல்லாரையும், என் சொந்த ஊர் இதுதானே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா முறுக்கு மீசையாக வச்சுருப்பாரு. நீங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அவர் முறுக்கு மீசைன்னு தான் சொல்லுவீங்க. அவர் பேர் உங்களுக்கு தெரியாது இது வரைக்குமே. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு இளநீண்ணே, 2 இளநீ. இந்த பொண்ணு யார்? இது என் கூட அங்கே படித்த பொண்ணு. ஓ சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வெட்டி கொடுக்குறாங்க. நீங்களும் அப்புறம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அந்த அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருந்துட்டு, அண்ணே மாமாங்கெல்லாம் எங்கன்னு இருப்பாங்க இந்நேரத்துக்கு? மாமாவா? பெரிய மாமா தோப்பில் தான் இருந்தார். இப்போ தான் கிளம்பி மில்லுக்கு போனார். சின்ன மாமா ஜிம்மன் ஐயா வந்து எப்போயுமே மில்லில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறாங்களா, ஓ சரிண்ணே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரியாவும் கிளம்பிடுறீங்க. அங்கே கிளம்புன உடனே நீங்கள் தோப்புலேருந்து கிளம்பிட்டு மில்லுக்கு போகலாம் மாதிரியா, போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் மில்லுக்கும் போகிறீங்க. மில்லுக்கும் போயிட்டு பார்க்குறீங்க, அங்கே வந்துட்டு நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அங்கே இருக்கவங்களும் உங்களுக்கு வந்து வணக்கம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பரவாயில்ல இருக்கடுயா, இருந்தாலும் நீ எனக்கு முதலாளியாச்சேம்மா, இருந்தாலும் நான் உங்களோட வயசில் சின்ன பொண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்களா. என்ன வயன் உனக்கு மரியாதைலாம் பலமாக இருக்குது. அது இங்கே வேலை செய்கிறவங்க எப்போவுமே கிராமத்தில் இருக்கவங்கள்ட்ட நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்த தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. ஏன் வந்து கரெக்டு தான், ஆனாலும் உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்கடி வரியா கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு உங்கள் பெரிய மாமா இருக்காங்க. நீங்கள் மாமா அப்படிங்கிறீங்க. அவங்க வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க, வயன்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு டக்குன்னு ஹக் பண்ணுறாங்க. நீங்களும் ஹக் பண்ணிட்டு எப்படி மாமா இருக்கீங்க. நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க, படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா. முடிச்சிட்டேன் மாமா. சரி இந்த பொண்ணு யார். இந்த பொண்ணு என் கூட படித்த பொண்ணு, நம்ம ஊரை சுற்றி பார்க்கணுன்னு கேட்டால் அதான் கூட்டிகிட்டு வந்தேன். ஓ சரி சரி, நம்ம ஜிம்மன் மாமா கல்யாணத்துக்காக வந்திருக்கா. சரி சரி சரி, மாப்பிள்ளை மாமா எங்கே அப்படிங்கிறீங்களா. மாப்பிள்ளை மாமா அங்கே போய் கல்லால் உட்காந்துருப்போம், போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் 2 பேருமே போய் வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்தாங்க ஜிம்மன் இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, எங்கே இந்த மாமா எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே வரீங்க. ஸோ அங்கே வந்துட்டு மூட்டை மூட்டையாக நிறைய இடம் இருக்குது. இவன் உட்காந்து கணக்கு பார்த்துட்ருக்கான் ஜிம்மன். ஸோ நீங்கள் போயிட்டு ஜிம்மன் மாமா அப்படிங்கிறீங்களா. ஸோ ஜிம்மன் திரும்பி பார்க்குறான். ரியா அப்படியே பார்க்குறா, பா என்ன அழகுடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. இது நீங்கள் இருந்துட்டு மாமா அப்படிங்கிறீங்க. வயன் அப்படின்ட்டு 2 பேருமே போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஹக் பண்ண உடனே எப்படி மாமா இருக்க. நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க. நல்லா இருக்கேன் மாமா. இது ரியா என் கூட படித்த பொண்ணு, உன் கல்யாணத்துக்காக வந்திருக்கா அப்படின்னு சொன்னோடனே ஜிம்மனுக்கு லைட்டாக அப்படியே ஷை ஆகுது. ஸோ ஜிம்மன் அப்படியே லைட்டாக ஷை ஆகுறாரா. என்ன மாமா கல்யாணம்னு சொன்னோடனே வெக்கம் வருதோ. போறியா கம்மனு அப்படிங்கிறாங்க. என்ன மாமா நீ வெக்கலாம் படுவியா, இத்தனை வருஷத்தில் என் முன்னாடி ஒரு தடவை கூட வெக்கப்படுதில்ல, நான் கல்யாணம்னு சொல்லும் போது வெக்கம் வருதா. கம்மன் இருக்கியா ஏன். சரி எதாச்சும் சாப்பிட்றியா, கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொல்லிட்டேன். அதெல்லாம் வேணாம் மாமா, இப்போ தான் தோப்புக்கு போய் அள்ளி குடிச்சிட்டு வந்தேன். ஓ எப்போ வந்த நீ. நான் மதியமே வந்துட்டேன் மாமா. மதியமே வந்தியா. அக்கா ஒரு வார்த்தை கூட எனக்கு ஃபோன் போட்டு சொல்லவே இல்லை. அது நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். நிஜமா சொல்லு, நான் நேர்லேயே போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் மாமா, அதனால அம்மா ஃபோன் போடல. சரி 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 மாமா, உன்னோட வருங்கால ஒய்ஃபுக்கிட்ட ஃபோன் பேசுனியா அப்படிங்கிறீங்களா. வயசுக்கேற்ற பேச்சா வாங்கி பேசிகிட்டு இருக்கேன். என்ன உனக்கு எனக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம், மிஞ்சி போனால் 5-6 வயசு இருக்குமா, அவ்வளோதானே, அப்புறம் என்ன அப்படிங்கிறீங்களா. இருந்தாலும் என்ன மாமா 5-6 வயசுலாம் இருக்காதுடி, நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒரு 8-9 வருஷம் இருக்கும், இருந்துட்டு போகுது. அதனால என்ன, எனக்கும் எல்லாம் பேசுகிற வயசு தான். இருந்தாலும் மாமாட்ட பேசுகிற பேச்சாடி இது அப்படின்ட்டு உங்களை துரத்தா. நீங்கள் வந்துட்டு மாமா மாமா வேணாம் வேணாம் மாமா, வேணாம் மாமா வேணாம் மாமாங்கிறீங்க. ரியா இருந்துட்டு அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட் மாதிரி பார்த்துட்ருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு போய் உங்கள் பெரிய மாமா பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்க. மாமா மாமா அங்கே பாரு அடிக்க வராரு. ஏன்டா வந்தது வராதமாக பிள்ளைய போட்டு அடிக்கிற அப்படிங்கிறாங்களா. உங்களை ஒரு மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு சொல்கிறாங்களா, பாரு மாமா அடிக்கிறாரு, அவள் என்ன பேச்சு பேசினான்னு கேளுண்ணே, அதுக்கப்புறம் நான் ஏன் அடிக்கிறேன்னு கேளு. ஏன் நீ என்ன சொன்ன. ஒன்றும் சொல்லலை மாமா, உன்னோட வருங்கால போய் ஃபோட்டோ இருந்தால் அனுப்புன்னு சொன்னேன் மாமா, அதுக்கு என்னமோ வர அடிக்க வருது. ஃபோட்டோ தானடா கேட்டுறா, அப்புறம் என்னடா. நிச்சயமாக சொல்லு, நீ ஃபோட்டோவா கேட்ட அப்படின்னு அவர் கேட்குறா. அதுக்கப்புறம் நீ உன் ஒய்ஃப்கிட்ட பேசினியான்னு கேட்டேன் மாமா, அதிலே தப்பா மாமா. தப்பு இல்லையா. அவள் என்ன கேட்டா, உன் ஒய்ஃப்கிட்ட பேசினியான்னு தானே கேட்டா, அதில் என்னடா தப்பு இருக்குது, போடா, எப்போ பாரு உனக்கு இவ்வளோ அடிச்சிட்டு இருக்கிறதே பொழப்பு, போய் உன் வேலையை பாரு போடா அப்படின்னு சொல்லி ஜிம்மனை தாத்திடுவார். அவருக்கு ஓவராக செல்லம் கொடுங்க, வச்சுக்கிறடி உன ஒரு நாள் தனியாக மாட்டு வேலை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப மாமா மாமா அடிக்க போகிறார் பாரு அப்படிங்கும்போது அவர் வந்து இந்த நெல் இருக்கும்ல, அதில் இந்த பதிருன்னு சொல்லுவாங்களா, பதிரா அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது
பொய்யா நெல்லுன்னு சொல்லுவாங்க. உள்ள அரிசி இருக்காது. வெறும் இந்த நெல்லு மேல இருக்க அந்த கோட்டிங் மட்டும் இருக்கும். ஸோ அத எடுத்து உங்க மேல தூக்கி போடுறாரா? "ஏய் போ" அப்படிங்கிறீங்களா? "ஏய் போடி" அப்படின்ட்டு அவரு போறாரு. ஸோ ரியா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு, "என்னவா என் மாமா அண்ணன் இவ்ளோ ஜாலியா பேசுற? மாமாட்ட வேற எப்புட்ரி பேசுறது? ஜாலியா தான் பேச முடியும்." ஆ ஆனா அங்கலாம் அப்படி கிடையவே கிடையாதுடி. யாரா இருந்தாலுமே மரியாதை கொடுக்கணும். இவ்ளோ ஜாலியா யாராவது ஒருத்தர் தான் பேசுவாங்க. ரியா, அது கொரியா, இது இந்தியா. இந்தியால எல்லாருமே ஜாலியா பேசுவாங்க. முறை வச்சு பேசுறது இங்கே அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? ஆனால் இப்போ இருக்கவங்க எல்லாருமே மாமாவெல்லாம் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிட்டுட்ருக்காங்க. அது என்ன வரவங்க மரனே தெரியாது. ஏன்னா சில பேர் வந்து வயசில் கொஞ்சம் சின்னவங்களாகவே இருப்பாங்க. அதாவது நமக்கு ஈக்குவலான இதாக இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஏஜ் கொஞ்சம் யங்காக இருப்பாங்க. ஸோ அவங்கள மாமாங்கிறத விட மேக்ஸிமம் அத்தைங்கிற முறைக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் மொற பசங்களை வேணால் அப்படி சொல்லுவாங்க ரியா. ஓ சரி சரி அப்படின்னு சொன்னோடனே தென் வந்துட்டு நீங்கள் போயிட்டு மாமா எங்கே உங்கள் பசங்களாம்? அவங்களாம் வீட்டில் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. நீ பார்த்தியா பார்க்கலையா? காலையில் போனேன், எல்லோரும் வந்தாங்க. அப்போ எல்லாருமே இருந்தாங்களா? அதனால் எல்லாருமே இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. யார் என்னெல்லாம் ஒழுங்காக பார்க்கல மாமா. ஓ சரி சரி. வீட்டுக்கு போய் சாப்பிட்டியா நல்லா? சாப்பிட்டேன் மாமா. என்னடா செஞ்சுருந்தாங்க? மட்டன் குழம்பு, சிக்கன் சுக்கா, மட்டன் பெப்பர் ஃப்ரை, ஃபிஷ் கிரேவி, எக் கிரேவி எல்லாமே செஞ்சுருந்தாங்க மாமா. வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னோடனே ரியா வந்துட்டு சொல்கிறா, குலோப் ஜாமுன், ரசகுல்லா, பால்கோவா, ஹல்வா, ஜிலேபிங்கிறாளா. உனக்கு ரொம்ப ஸ்வீட்னா பிடிக்குமோ அப்படிங்கம்மா. அவளும் வந்துட்டு ஆமாம் அப்படிங்கிறாளா. ஏம்மா வாங்க போங்கன்னு பேசுகிற? நீயும் வயன் மாதிரி உரிமையாக மாமான்னு கூப்பிடு. மாமான்னு கூப்பிடு. ஆனால் எப்படி? நீயும் வயனும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாம். அப்போது ஒரு வகையில் நீங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரியும் பழகியிருப்பீங்க. ஆமாம். அப்போ என்ன அவளுக்கு என்ன முறையோ அதே தான் நீ கூப்பிட்ற மாதிரி இருக்கும். சரிங்க மாமா அப்படின்னு ரியா சொல்கிறா. வந்துட்டு சரி மாமா, அம்மா 6:30க்குள்ளே வீட்டுக்கு வர சொன்னிச்சு. இல்லைன்னா என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும்ல. சரி சரி நீ இப்போது அக்கா கிட்ட வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன்னு சொல்லு. ஏன்னா மில்லில் கொஞ்சம் வேலை இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து வரேன்னு சொல்லு. சரி மாமா அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ வந்துட்டு ரியா வந்துட்டு சொல்கிறா. ஒரு மாதிரி அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. போகிற வழியெல்லாம் ஒரு மாதிரி சடாடாக வராளா. என்னாச்சு ரியா? இல்லைவா ஏன் எங்களுக்கெல்லாம் இவ்வளோ தான் சொந்தக்காரங்க இருந்தாலும் யாருமே வந்து அவ்வளோவா பார்க்கவே மாட்டாங்க. யாரே நான் ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா அவங்க மூஞ்சி முன்னாடி நீங்கள் எனக்கு என்ன முறைன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். ஆனால் இங்கே நான் ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டு தான். ஆனால் என்னையவே ஒரு ஃபேமிலி மெம்பராக எடுத்துகிட்டு என்னையும் இவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஏய் இதுக்குடி பழகுற? இங்கே பார், நீ என்னோடய ஃப்ரெண்ட், ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடையாது, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் அதையும் தாண்டி நான் இது வரைக்கும் என்னோடய சிஸ்டராக தான் உன்னை பார்த்துருக்கேன். நீ என்னோடய ஃப்ரெண்டுன்னு வெளியே சொன்னாலுமே, நீ என்னோட சேம் ஏஜாக இருந்தாலுமே, என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோடய சிஸ்டர் தான். சிஸ்டர்னால் தங்கச்சியா? என்னோடய அக்கா. சரி நான் அக்கா தானே? ஆமாம். அப்போ நீ என்ன முறை யாரை வச்சு கூப்பிட்டாலும் அதே முறை தானே எனக்கு வரும். ஆமாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அம்மானா நானும் அம்மான்னு கூப்பிட்ணும். உங்கள் சித்தப்பானா நானும் சித்தப்பா. ஆமாண்டி, அதுலேன்னு உனக்கு டவுட்? அப்போ உங்கள் ஜிமன் மாமாவே நான் மாமான்னு தானே கூப்பிட்ணும். ஆமாம். அதை ஏன் இப்போ நீ கேட்குற? இல்லை ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்டேன். ஓ வாழை ஆட்டாத, அவரோட கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோன்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரிடி, ஆனால் பார்க்க அழகாக தான் இருக்கார். அழகாக தான் இருக்காரா? ஒருவேளை அவருக்கு கல்யாணம் ஆகலைன்னா நீயே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவ போலியே. ஏன்? எனக்கு மாமா தானே, நான் கல்யாணம் பண்ணேன்னு. ரூட் அப்படி போதா?
நடத்து நடத்து அப்படிங்கிறீங்க. ஸோ அவ்வளோதான்டா, இதோட இந்த பார்ட் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஓகேவா? பாய், லவ் யூ.